சார், தூத்துக்குடி செல்வம் சார். சார், நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? கேக்குதுல்ல? கேக்குது சார். 40 லட்சம் குழந்தைகளுடைய வாழ்க்கையில விளையாடாதீங்க, எங்களுக்கு சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழ் வழங்க வேண்டிய நிதியை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அரசு இதுவரை கொடுக்கல. விடுவிக்கப்படாமல் இருக்கக்கூடிய மன்ரேகா திட்டத்திற்கான நிதியை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அந்த நிதியை கொடுக்கல. ஹானரபிள் MIB-னுடைய மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் திரு எல் முருகன் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுக்கு திட்டம் வேணாம், ஆனா நிதி மட்டும் வேணுமா, அது எப்படி கிடைக்கும் அப்படின்ட்டு அவர் பேசிட்டு போறாரு. தமிழ்நாட்டினுடைய இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஜனங்க கிட்ட போய் சேர்ந்திருக்கு. ஜனங்கள் தங்களுடைய அதிருப்தியை கூட வெளிப்படுத்தியிருக்காங்க. அந்த இதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. இதை எல்லாவற்றையும் ஜனங்க மறந்து போயிட்டு அதிமுக கூட கூட்டணி வச்சோம் அப்படின்னா அதனாலேயே ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ட்டு நீங்க நம்ப தொடங்கிட்டீங்களா? இல்ல, மன்ரேகா திட்டத்தை பத்தி நீங்க சொன்னீங்க. அதுல 13,000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிற குற்றச்சாட்டு இருக்கு. அதுக்கு தமிழ்நாடு அரசு இதுவரைக்கும் பதில் சொல்லி இருக்கா? இல்ல, எங்க சொல்லுங்க அண்ணா, எங்க 13,000 கோடி ஊழல் நடந்திருக்குது? அது கிராமப்புறங்கள்ல. சும்மா இந்த பாருங்க, நீங்க மொத்த பட்ஜெட்டே 86,000 கோடி தான். இதுல எப்படி 13,000 கோடி தமிழ்நாட்டுக்கு மட்டுமே கொடுத்துருவீங்களா? நீங்க கேளுங்க, 13,000 கோடி ரூபாய் இந்த 4 ஆண்டுகள்ல 13,000 கோடி தமிழ்நாட்டுல மட்டும் அண்ணே, அந்த கிராமப்புற 100 நாள் வேலை திட்டத்துல கொள்ளை நடந்திருக்கு, ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி குற்றச்சாட்டு இருக்கு. அண்ணே, குற்றச்சாட்டுக்கு இந்த அரசு பதில் சொல்லல. கொள்ளைக்கு பதில் சொல்லல. அண்ணே இங்க பாருங்க, அண்ணே இங்க பாருங்க, இப்படி வாய்க்கு வந்தபடி பேசக்கூடாது. நீங்க மன்ரேகா திட்டத்துல, அண்ணே இங்க பாருங்க, தயவு செஞ்சு கேளுங்க. நீங்க அந்த ஓபன் வெப்சைட்ல சோசியல் ஆடிட் இருக்கு, சோசியல் ஆடிட் ரிப்போர்ட் இருக்கு. அது நீங்க வெளிப்பட நான் ஒண்ணு கேளுங்க. இந்த டாஸ்மாக் ஊழல்ல இருந்து எல்லா ஊழலுக்கும் நீங்க டாஸ்மாக் நிறுவனத்துக்கு எதிராக வந்து நடத்தப்படுகிற விசாரணைக்கும் அந்த குற்றச்சாட்டுக்கு நீங்க தமிழ்நாடு அரசு ஏன் சார் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு வந்து கேஸ வித்ட்ரா பண்ணி நாங்க பெட்டிஷனை வாபஸ் வாங்கிக்கிறோம்னு சொல்லி வராங்க. இதெல்லாம் அவமானம் இல்லையா? நாங்க டாஸ்மாக்கு எதிராக ஒரு வழக்கு நடந்தா அந்த வழக்குல தமிழ்நாடு அரசுக்கு என்ன வேலை? டாஸ்மாக் அதிகாரிகள் மேல குற்றச்சாட்டு பொழுது தமிழ்நாடு அரசு வந்து என்ன செய்யணும்? அந்த ஈடிக்கு, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஒண்ணு. ரெண்டாவது, எனக்கு முன்னால பேசிய நண்பர்கள் இந்த புழுகு பொய்யெல்லாம் சொன்னாங்க. அடே அப்பா, திமுக அரசு நாளும் பொழுதும் அவங்க கட்டமைக்கிற பொய்யும் புரட்டையும் பார்த்தீங்கன்னா மக்கள் கடைக்கோடி மக்கள் கூட காரி உமிழ்கிற அளவிற்கு மிக கேவலமான ஒரு நிர்வாக முறைகள் இருக்கு சார். நான் ஒண்ணு. ரெண்டாவது, எனக்கு முன்னால பேசிய நண்பர் மரியாதைக்குரிய காரை செல்வராஜ் சொன்னாங்க, பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை ஆக்கிரமிக்குது அல்லது அதை அழிக்க போகுதுன்னு சொல்லி. இது ஆக்கிரமிக்கிறது, அழிக்கிறது பாரதிய ஜனதா வேலை கிடையாது, திமுக வேலை. ஏன்னு கேட்டா, தன்னோட கூட்டணி கட்சிகளுக்கு அங்கீகாரம் கிடைத்து விடக்கூடாது என்பதற்காக கூட்டணி கட்சிகள் தனி சின்னத்தில் போட்டியிட விடாமல் திமுக சின்னத்திலேயே போட்டியிட வைத்து, பேருக்கு வேணா இந்த கட்சி எம்எல்ஏ, பேருக்கு அந்த கட்சி எம்எல்ஏ, ஆனா சின்ன என்ன சின்னம் தெரியுமா? உதயசூரியன் சின்னம். இது இப்படிப்பட்ட பித்தலாட்டத்தனங்களுக்கு, பித்தலாட்டத்தனத்தினுடைய மொத்த உருவம் எதுனா திமுக சார். இப்ப என்ன இவங்களுக்கு நடுக்கம் வந்துருச்சுன்னா, அண்ணாமலை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. அண்ணாமலை அவர்கள் எல்லோரும் அண்ணாந்து பார்க்கிற இடத்துக்கு உயரத்துக்கு போவார தவிர அண்ணாமலை அவர்களை பாரதிய ஜனதா கட்சி நிராகரிக்காது, கைவிடாது. இன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு தேவைப்படுகிறவர், இந்த நாட்டுக்கு தேவைப்படுகிறவர், இளைய சமுதாயத்தின் நம்பிக்கை. என்ன கேட்டேன் சார், அவர் உங்களுக்கு தேவைப்படட்டும், இல்ல நீங்க அவரை தூக்கி எறிஞ்சிட்டு போங்க, எங்களுக்கு என்ன? நான் என்ன கேக்குறேன், நீங்க இந்த ஸ்டேட்டுக்கு இல்ல நீங்க அவரை வச்சுக்கங்க, தூக்கி எறிங்க, இல்ல கூட்டிட்டு போய் டெல்லியில வேற ஏதாவது மந்திரி பதவி கொடுத்துக்கங்க, அதெல்லாம் எங்களுக்கு எதுக்கு? நாங்க கேட்கறது என்னன்னா, இந்த ஸ்டேட்டுக்கு நீங்க நிதி கொடுக்கவில்லை அப்படிங்கிற கேள்விகளை அமைச்சரிடம் முன்வைக்கும் போது நீங்க எதை எடுத்தாலும் ஊழல் சார். நீங்க வந்து கூவன் நதியில வந்து 2,500 கோடி ரூபாய் முறைகேடு, கூவன் நதியை சீரமைக்க போறேன்னு சொல்லி ஒரு விஷயம் சார். மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி ஆதாரங்களை இல்லாமல் இவர்கள் வந்து எந்த திட்டத்தையும் செயல்படுத்த முடியாது. இன்னும் சொல்ல போனா, கரீப் அன்ன யோஜனா என்கிற திட்டம் இன்றைக்கு குடிமை பொருள் வழங்குகிற திட்டம், ரேஷன் திட்டம், அதுக்கு நிதி வழங்குறது யாரு? அரிசி வழங்குறது யாரு சார்?
மத்திய அரசாங்கம் இல்லையா? அதுல சொல்ல மாட்டீங்களா நீங்க? அது சுகாதாரத்துறைக்கு வழங்குற நிதியை சொல்ல மாட்டீங்களா? உடனே இவரு ராஜகம்பீரன் சார் வந்து கொள்கை பரப்பு. சுகாதாரத்துறைக்கு எவ்வளவு நீங்க நிதி ஒதுக்குறீங்க? ஏன் சுகாதாரத்துறைக்கு என்ன நிதி ஒதுக்கல? எவ்வளவு ஒதுக்குறீங்கன்னு கேட்டேன். இல்ல மருத்துவமனை மாத்திரை வழங்குனதுலயே 6800 கோடி ரூபாய் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. ஓகே, முதல்ல அத நான் ஒண்ணு கேளுங்க சார். ஒரே ஒரு விஷயம், ஊழல் இல்லாத ஒரு யோக்கியமான நிர்வாகத்தை தருவதற்கு தமிழ்நாடு அரசு முதல்ல உத்தரவாதம் தரட்டும். கேட்டா அந்த மழை நீர் வெள்ள நீருக்கு நிவாரணம் தரல, வெள்ள நீருக்கு வந்து என்ன மதிப்பீடு 36,000 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லி நீங்க மதிப்பீடு பண்றீங்களா? என்ன எப்படி மதிப்பீடு பண்ணீங்க? அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால மரியாதைக்குரிய சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்றாரு, இனிமேல் வந்து வெள்ளமே ஆனந்த. நீங்க தப்பா பேசிட்டு இருக்கிறீங்க சார். மொத்த நாட்டோட சுகாதாரத்துறைக்கு வெறும் 86,000 கோடி தான் ஒதுக்குறீங்க. நீங்க இது என்னமோ தமிழ்நாட்டுக்கு வாரி கொடுக்கிற மாதிரி கேக்குறீங்க. நான் ஒரே ஒரு விஷயம் சார், ஒண்ணு கேளுங்க. தமிழ்நாடு அரசு இன்றைக்கு மிகப்பெரிய அளவில ஊழல் வழக்குகளில் சிக்கி கொண்டு தவிக்கிறார்கள். அதை மடைமாற்றம் செய்யறதுக்காகத்தான் அனைத்து கட்சி கூட்டம்ங்கிறது. அனைத்து கட்சி கூட்டம் நான் ஒண்ணு கேளுங்க, என்ன கொஞ்சம் அனுமதிக்க. அதாவது கச்சத்தீவை மீட்போம் சொல்லி நீங்க அனைத்து கட்சி கூட்டம் போடுறீங்க, நீட்டை ஒழிப்போம் சொல்லி அனைத்து கட்சி கூட்டம் போடுறீங்க, சட்டமன்றத்தில் ஒன்றன் தீர்மானம் கொண்டு வரீங்க. நீங்கள் 19 ஆண்டு காலம் மத்திய அரசியல ஆட்சி அதிகாரத்துல திமுக அமைச்சர்கள் இருந்தார்களே, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அது சொல்லணுமே வேண்டாமா? கச்சத்தீவை மீட்கிறதுக்காக மத்திய அரசாங்கத்துல அமைச்சரவை கூட்டத்தில் திமுக மந்திரி ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார், கோரிக்கை வைத்தார், சொல்லணுமா வேண்டாமா? சார் இங்க பாருங்க, சார் கொஞ்சம் தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் பேச அனுமதிங்க. பாருங்க, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியால இதே கச்சத்தீவு விவகாரம் சம்பந்தமாக ஒரு 2 வழக்குகள் இருக்குது. பார்லிமெண்ட்ல எப்போ கச்சத்தீவு சம்பந்தமான கேள்வியை உறுப்பினர்கள் எழுப்பினாலும் அதை மட்டுமே தான் சப்ஜுடிஸ் மேட்டர்ல இருக்குன்னு அந்த 2 வழக்கு நம்பரை குறிப்பிட்டு மட்டும்தான் இவ்வளவு நாள் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பதில் கொடுத்துட்டு இருந்தது. நான் சொல்றேன் தயவு செஞ்சு கேளுங்க. முதல் முறையாகத்தான் அந்த துறையிலேயே வேலை செய்யாத ஒரு நபரினுடைய பெயரில் தகவல் அறியும் உரிமை சட்டத்துல சார் ஃபோர்ஜரியா சொல்றேன், நான் சொல்றேன் கேளுங்க. நான் பாருங்க ஒரு ஓபன் லைவ் சேனல்ல பேசிட்டு இருக்கேன், லைவ்ல பேசுறேன். இந்த நாட்டினுடைய வெளியுறவு அமைச்சகம் உங்க பார்ட்டியினுடைய மாநில தலைவர் விண்ணப்பித்தாருங்கிற ஒரே ஒரு காரணத்தினால பித்தலாட்டம் பண்ணி மோசடி பண்ணி இல்லாத ஒரு நபரின் பெயரில் ஒரு டாக்குமெண்ட்டை வந்து வெளியிட்டது. அந்த டாக்குமெண்ட் வெளியான காரணத்தினால் ஒரு பிரச்சனை உருவாகுது. தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுது. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் என்ன சொல்றேன், நீங்க மேட்டர் வந்து சப்ஜுடிஸ் மேட்டர்ல வந்து நீங்க எப்படி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுவீங்க? சப்ஜுடிஸ் மேட்டர்ல சார் ஒரே இங்க பாருங்க, சப்ஜுடிஸ் மேட்டர்ல ஜனநாயகத்தினுடைய கோயில் சார் நாடாளுமன்றம். அங்க கேட்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு பதில் கொடுக்காத எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி உங்களுடைய ஸ்டேட் பிரசிடென்ட் ஆர்டிஐல விண்ணப்பம் பண்ண உடனே இல்லாத ஒரு அதிகாரி பேர்ல நீங்க டாக்குமெண்ட் கொடுக்குறீங்க சார். பித்தலாட்டம் பண்ணது இந்த அரசாங்கம், மோசடி பண்ணது. கவர்மெண்ட் மாறி இருந்ததுன்னா அதுக்கு திமுக அரசு நடத்துகிற பித்தலாட்டத்தினத்திற்கு பத்திரிகையாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் என்கிற போர்வையில் இருக்கிற திமுகவிற்காக வாதாடுவதற்கு சில பேர் வந்து இன்னைக்கு கூச்சல் போட்டுட்டு இருக்காங்க. இதை கண்டு நாங்க கவலைப்பட போறதே இல்லை. பாரதிய ஜனதா கட்சி 2026 ஆட்சி அதிகாரத்தை தமிழ்நாட்டில் கைப்பற்றும். ஓகே சார்.